வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய வகுப்பு யூஜி டெட் பிஆர்டி தமிழ் ஆன்லைன் கிளாஸ் அலகு 6 தலைப்பு அந்தாதி சிற்றிலக்கியம் பகுதி 25. அந்தாதி சிற்றிலக்கியம் பற்றி தான் இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? அந்தாதி அப்படின்ற சிற்றிலக்கியம் அப்படின்னா என்ன சொல்லுது? சிற்றிலக்கியங்கள் எண்ணிக்கையாலும் பொருட்சிறப்பாலும் முதலிடம் பெற்றும் திகழும் பெருமை அந்தாதி இலக்கியத்திற்கு தான் உண்டுன்னு சொல்றாங்க. 96 வகை சிற்றிலக்கியம் நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு வகையான சிற்றிலக்கியங்கள் பார்த்தோம். சரிங்களா? அவ்வாறு சொல்ல 96 வகை சிற்றிலக்கியங்கள் இருக்கு. அதுல ஒவ்வொரு சிற்றிலக்கியங்களாக ஒவ்வொரு பகுதியா பார்த்தோம். அப்ப இன்றைய வகுப்புல நம்ம அப்படி சிற்றிலக்கியங்களின் சிற்றிலக்கியோட எண்ணிக்கையாலும் பொருட்சிறப்பாலும் முதலிடம் பெறக்கூடிய ஒரு சிற்றிலக்கியமா எது இருக்குன்னா இந்த அந்தாதி அப்படின்ற இலக்கியத்தை தான் சொல்றாங்க. அந்தாதி அப்படின்ற இலக்கியம் தான் பொருட்சிறப்பாலும் எண்ணிக்கை சிறப்பாலும் புகழ்பெற்று முதலிடம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்தாதி அந்தாதி அப்படின்பது நூலின் ஒவ்வொரு பாடலிலும் உள்ள இறுதி எழுத்து, அசை, சொல், சீர், அடி ஆகியவற்றில் யாதேனும் ஒன்று அதற்கு அடுத்த பாடலின் முதலாக வரும்படி அமைத்தபடி இறுதி பாடலின் முடிவு முதல் பாடலின் தொடக்கமாகவும் ஒன்றாக இணையும்படி மண்டலித்து மாலை போல தொடுத்து பாடப்பெறும் யாப்பு வகையில் அமைந்த ஒரு வகை சிற்றிலக்கியம். இந்த அந்தாதி அப்படின்ற சிற்றிலக்கியத்தை என்ன சொல்றாங்க? அந்தாதி அப்படின்ற நூலின் ஒவ்வொரு பாடலிலும் உள்ள இறுதி எழுத்தாக இருக்கலாம், அசையாக இருக்கலாம், சொல்லாக இருக்கலாம், சீராக இருக்கலாம், அடியாக கூட இருக்கலாம். இவற்றில் ஏதேனும் ஒன்று அதற்கு அடுத்த பாடலின் முதல் அடியாக வரும். சரிங்களா? ஒரு பாடலோட இறுதி எழுத்து இருக்கலாம், இல்லைன்னா அசை இருக்கலாம், இல்லைன்னா சொல் இருக்கலாம், சீர் இருக்கலாம், அடி இருக்கலாம். இதே அடுத்த பாடலின் முதல் அடியாக அமைந்து இறுதி பாடலின் முடிவும் முதற் பாடலின் தொடக்கமும் ஒன்றாக அமையும். இறுதி பாடலின் முடிவும் முதற் பாடலின் தொடக்கமும் ஒன்றாக அமையப்பட்டு பாடப்பட்ட இந்த நூல் அமைப்பை தான் என்னன்னு சொல்றாங்க? யாப்பு அமைப்பை தான் என்ன சொல்றாங்க? இந்த அந்தாதி சிற்றிலக்கியம் சொல்றாங்க. A poem in which the last letter, syllable or foot of the last line and stanza initial with the first letter, syllable or foot for the succeeding stanza, the sequence being kept on between the last and the first stanza of the poem as well என்று ஆங்கிலத்திலும் சொல்றாங்க. அப்ப அந்தாதி இலக்கியம் என பொது நிலவியல் பெயர் பெற்று, அந்தாதி அப்படின்றது பொது நிலவியல் பெயர் பெற்று இருந்தாலும் அந்தாதி என்ற இலக்கியம் பொது நிலவியல் பெயர் பெற்று இருப்பினும் பல்வேறு யாப்பு பிரிவுகளுக்கு ஏற்ப அந்தாதி இலக்கியம் பல்வேறு வகையில் விளங்குகிறது. சரிங்களா? பொதுவா அந்தமும் ஆதியுமாக, அந்தம்னா முடிவு, ஆதினா தொடக்கம். ஓகேங்களா? அந்தமும் ஆதியுமாக இருக்கக்கூடிய ஒரு இலக்கியம். பாட்டோட முதல் வரியே இறுதி வரியாகவும் இறுதி வரியே முதல் வரியாகவும் இருக்கிறதா அந்தாதி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்படி பொதுவியல் இலக்கணத்தை பெற்றாலும் அந்த யாப்பின் பிரிவை பொறுத்து பல்வேறு வகையாக இது விளக்கப்படுது அப்படின்றது செய்தியும் சொல்றாங்க. அப்ப இவ்வந்தாதி இலக்கியம் ஒன்றே சிற்றிலக்கியங்களில் மிகுதியான எண்ணிக்கையினாக வளர்ந்துள்ளது. சிற்றிலக்கியத்துல அதிகமான எண்ணிக்கையில் வளர்ச்சி பெற்ற ஒரு சிற்றிலக்கியம் எதுன்னா இந்த அந்தாதி சிற்றிலக்கியத்தை தான் சொல்றாங்க. இன்று நமக்கு கிடைத்துள்ள பல்வேறு யாப்பு வகையினவாகிய அந்தாதி இலக்கியங்களில் 238 என்னும் எண் அளவை எட்டியுள்ளது. மற்றதெல்லாம் 100க்குள்ளதான் இருந்துச்சு. ஆனா இப்ப பார்க்குற அந்த அந்தாதி அப்படின்ற சிற்றிலக்கியம் மட்டும்தான் 238 என்னும் எண் அளவை எட்டி உள்ளது அப்படின்ற கருத்தை இங்கே சொல்றாங்க. அப்ப அவ்வாறு பாடப்பெற்ற இந்த அந்தாதி அப்படின்ற சிற்றிலக்கியத்தோட இலக்கிய கூறு பார்க்கலாம். அந்தாதி என்னும் சிற்றிலக்கியத்தில் பொருட்சிறப்பை விட யாப்பு சிறப்பு மிகுதி. பொருட்சிறப்பை விட யாப்பு சிறப்பு தான் மிகுதி. இவ்வந்தாதி இலக்கியத்தை யாப்பமையால் பெயர் பெற்ற சிற்றிலக்கியம் என்றும் சொல்லலாம். ஏன்னா பொருட்சிறப்போட யாப்பு சிறப்பு தான் அதிகமா இருக்கறனால இது யாப்பமையால் பெயர் பெற்ற சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்லலாம்.
சரிங்களா? அப்ப அந்தாதி இலக்கியம் கிபி 5ஆம் நூற்றாண்டில் காரைக்கால் அம்மையர் தனி ஒரு சிற்றிலக்கியமாக உருப்பெறுவதற்கு முன்னர் இவ்வந்தாதி இலக்கிய போக்கினையும் கூற்றினையும் நம் சங்க இலக்கியங்களில் மிகுதியான அளவில் காண்கிறோம். சரிங்களா? அந்தாதி அப்படின்ற தனி சிற்றிலக்கியம் தோன்றுவதற்கு யாரு காரணமா இருந்தா? 5ஆம் நூற்றாண்டில் இருந்த காரைக்கால் அம்மையாரோட உறுதுணையினால அந்தாதி அப்படின்ற தனி சிற்றிலக்கியம் உருப்பெற்றது. ஆனா அந்த 5ஆம் நூற்றாண்டுல காரைக்கால் அம்மையாரால அந்தாதி அப்படின்ற சிற்றிலக்கியம் தோன்றுவதற்கு முன்னரே என்ன சொல்றாங்க? என்ன செய்தி இருக்கு அப்படின்னா, சங்க இலக்கியத்துல இந்த அந்தாதி பற்றிய கூற்றின் மிகுதியான இலக்கிய கூற்று சங்க இலக்கியத்துல காணப்பட்டிருக்கு அப்படின்றதும் சொல்றாங்க. அப்ப சங்க இலக்கியத்துல என்ன செய்தி எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தொல்காப்பியர் தொடர்நிலை செயலுக்குரிய வனப்பு 8னை கூறுகின்ற பொழுது அவ்வனப்பின் வகை எண்வகை வனப்பில் ஒன்றான, சரிங்களா, அவரு 8 வகை வனப்பை பத்தி பேசுறார். தொல்காப்பியர் தொடர்நிலை செயலுக்குரிய வனப்பு 8னை கூறுகின்ற பொழுது அவ்வனப்பு வகைகளில், ஓகேங்களா, அவ்வனப்பு வகைகளில் ஒரு வனப்புகளில் ஒன்றான விருந்தெனும் வனப்பினை விருந்தேதானும் புதுவது கிளத்த யாப்பின் மேற்றே அப்படின்ற சூத்திரத்தில் விளக்கி போந்தார். என்ன சொல்றாரு? தொல்காப்பியர் தொடர்நிலை செய்யக்கூடிய வனப்பு 8னையும் கூறுகின்ற பொழுது அவ்வெட்டு வனப்புகளுள் ஒன்றான விருந்து என்னும் வனப்பை பற்றி, விருந்து என்னும்ன்ற வனப்பை பற்றி சொல்றாரு. விருந்தெனும் வனப்பினை விருந்தேதானும் புதுவது கிளத்த யாப்பின் மேற்றே அப்படின்னு ஒரு வனப்பை பத்தி சொல்றாரு. சரியா? அப்ப அந்த விருந்தேதானும் புதுவது கிளத்தே அப்படின்னா இந்த சூத்திரத்திற்கு பேராசிரியர் உரை விளக்கம் எழுதுங்கால் புதுவது கிளர்த்த யாப்பின் மேற்றன்னையின் புதியதாக தம்வர வேண்டியவற்றால் பல செய்யுளுள் தொடர்ந்து வரச் செய்வது. என்ன சொல்றாரு? இந்த பாட்டுக்கு என்ன உரை விளக்கம் தராருன்னு யாரு? பேராசிரியர். என்ன சொல்றாரு? உரை விளக்கம் எழுதுங்கால் புதுவது கிளத்த யாப்பின் மேற்றன்னைய புதியதாக தம் வரவேண்டியவற்றால் பல செய்யுள் தொடர்ந்து வரச் செய்தது. சரிங்களா? அப்போ உரையாசிரியர் எப்போதும் ஒரு பாடலுக்கு விளக்கம் மட்டும் கொடுக்காமல் அந்த விளக்கத்திலே புதிதாக ஒரு செய்தியை மேலும் புகுத்தி புதுவது கிளர்த்த யாப்பின் மேற்றே. அப்ப யாப்பு அப்படின்னாவே என்ன? புதுவா ஒரு செய்தியை புகுத்தணும், அப்பதான் அந்த செயல் தொடர்நிலை செயலாக தொடர்ந்து போகும் அப்படின்ற நிலைய அறிமுகம் செய்யறாங்க. சரியா? அப்படி வந்ததான் விருந்தென புகுவது விருந்தேதானும் புதுவை கிளத்த யாப்பின் மேற்றே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முத்தெல்லாயிரத்திலும் பொய்கையார் முதலியார் செய்த அந்தாதி செயலிலும் என உணர்க என்று குறிப்பிடுறாங்க. அப்போ பொய்கையார் முதலியானோர் பேராசிரியர் குறிப்பிட்டுள்ள பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் முதலியர்களை சுட்டுகின்றது எனலாம். ஓகேங்களா? பொய்கையார் முதலானோர் என பேராசிரியர் குறிப்பிட்டுள்ளது பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் முதலியோரை சுட்டுகின்றது எனலாம். இவர் சுட்டி என்ன சொல்றாரு அப்படின்னா, செய்த அந்தாதி செயல் என்பது பொய்கையாழ்வார் இயற்றிய இயற்பா முதல் திருவந்தாதி, பூதத்தாழ்வார் இயற்றிய 2ஆம் திருவந்தாதி. செய்த அந்தாதி செயல் என்பது பொய்கையாழ்வார் இயற்றிய இயற்பாதான் முதல் திருவந்தாதி என்றும், பூதத்தாழ்வார் இயற்றியது 2ஆம் திருவந்தாதி என்றும், செய்த அந்தாதி செய்யுள் என்பது பொய்கையாழ்வார் இயற்றிய இயற்பாதான் முதல் திருவந்தாதி அப்படின்னு சொல்றாங்க. இது செயல் இல்ல செயல் அல்லது செயல். ஓகேங்களா? இந்த கடந்த 2 இதுல மட்டும் கொஞ்சம் பிழை இருக்கும். இன்னும் அடுத்து வர ஸ்லைட்ல பிழை இல்லாம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, தவறுக்கு மன்னிக்கவும். சரிங்களா? அப்ப பேயாழ்வார் இயற்றிய 3ஆம் திருவந்தாதி ஆகிய இந்நூல்களை சுட்டுகின்றது. எனவே தொல்காப்பியர் கூறிய விருந்து எனும் தொடர்நிலை செயலுக்குரிய வனப்புக்கு அந்தாதி இலக்கியத்தை நேர்முகமாக சான்றாக பேராசிரியர் எடுத்துக்காட்டி உள்ளார் என்பது அறியத்தக்கது.
சரிங்களா? புதுவத கிளந்து புதுவையான செய்திய சொல்றப்ப, செய்த அந்தாதி செய்யுள் என்று பொய்கையாழ்வார் இயற்றிய இயற்பாவ முதல் திருவந்தாதியாகவும், பூதத்தாழ்வார் இயற்றிய 2ஆம் திருவந்தாதியும், பேயாழ்வார் இயற்றியது 3ஆம் திருவந்தாதி ஆகிய இந்நூல்களைச் சுட்டுகிற்று. எனவே தொல்காப்பியர் என்ன செய்றார்? விருந்து என்னும் தொடர்நிலைச் செய்திக்குரிய வனப்புக்கு அந்தாதி இலக்கியத்தையே நேர்முகச் சான்றாக பேராசிரியர் எடுத்துக் காட்டியுள்ளார் என்பது அறியத்தக்க ஒரு செய்தியாகும். அப்ப தொல்காப்பியத்திற்கு பின்னர் பண்டைய தமிழின் வாழ்வியல் உணர்த்தும் அடிகளான சங்க இலக்கியங்களில் பல இடங்களில் அந்தாதி இலக்கிய போக்கை காண்கிறோம். தமிழர்களின் வீர வாழ்வை உணர்த்தும் முன்னோடி இலக்கியமான புறநானூற்றுல ஓகேங்களா? அப்ப சங்க இலக்கியத்துல இந்த அந்தாதி அப்படின்ற சிற்றிலக்கியம் தோன்றதுக்கு முன்னாடி சங்க இலக்கியத்துல வெகுவாக இந்த அந்தாதி பற்றி பாடல்கள் இயற்றப்பட்டுள்ளது அப்படின்ற செய்தி சொன்னாங்கல்ல. அதுக்கு சான்றாக சொல்லப்பட்டது எதுனா தமிழருடைய வீர வாழ்க்கை உணர்த்தும் முன்னோடி இலக்கியம்னு எதை சொல்றாங்க? புறநானூறு. வீரத்தின் வாழ்க்கை உணர்வு. புறம் அப்படின்னாவே வீரம், வெற்றி, காதல் இதை பற்றி பேசக்கூடியதா, சரிங்களா? அப்ப ஈகை, பண்பு, வெற்றி, கொடை இதை பற்றி பேசப்ப அந்த வீர வாழ்வை பற்றி பேசக்கூடிய ஒரு சங்க இலக்கியம்னா புறநானூறு. அப்ப இந்த புறநானூற்றுல இந்த அந்தாதி பாடல் இயற்றப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. அப்ப மண்டி இணைந்த நிலனும் நிலனேந்திய விசும்பும் விசும்புவதை வலியும் வலித்தலை ஈய தீயும் ஓகேங்களா? வலித்தலை ஈய தீயும் தீமுரணிய என்றாங்கு ஐம்பெரும் பூத இயற்கை போல மண்டிணைந்த நிலனும் நிலனேந்திய விசும்பும் விசும்புவதி வலியும் வலிதலை தீயும் தீமுரணிய என்றாங்கும் ஐம்பெரும் பூதத்திற்க. அப்ப சொல்றாரு பாருங்க, மண்டிணைந்த நிலன் அப்படின்ற சொல்ல முடியுது. அதே ஆரம்பமாக நிழலேந்தியன் தொடங்குது. விசும்புன்னு முடியுது, விசும்புவதைன்னு தொடங்குது. சரிங்களா? வலின்னு முடியுது, வலித்தலைன்னு தொடங்குது. தீயும் அப்படின்றது தீ அப்படி முரணிய அப்படின்னு தொடங்குது. அப்போ ஒரு பாடலின் அந்தமே ஆதியாக அமைத்து பாடப்பட்ட முறை சங்க இலக்கியத்திலும் இருக்கு. இதன் தொட்டுதான் அது அந்தாதி அப்படின்ற சிற்றிலக்கியமாக வித்திலிருந்து அந்த சங்க இலக்கியத்திலாம் சொல்லப்பட்ட வித்து தான் அதற்கப்புறம் விதையாக உருப்பெற்று வளர்ச்சி பெற்று விதையாக நின்று வளர்ச்சி பெற்று தனி சிற்றிலக்கியமாக மரமாக வளர்ச்சி பெற்றது அப்படின்றத நம்ம இந்த பாடல் வழியிலே அறியலாம். சரியா? அப்ப வாழ்க்கையில் நமக்கு எதிர்ப்படும் சிறிய தடைகளை நிழல் மேலெழுந்த சவால்களை விசும்பென்றும் ஆகியவை நேர்மையாக நல்லவாக வளரும் பக்கம் கொண்டு சொல்லுகின்றன என்று சொல்லுகிறது. இதன் மூலம் நம்பிக்கை, முயற்சி, நேர்மை கடைப்பிடிப்பதற்கான ஒரு நெறியை கொடுக்கிறது. நேர்மையை பற்றியும் நம்பிக்கையை பற்றியும் முயற்சியை பற்றியும் இந்த பாடல் வழியை சொல்றப்ப அவர் என்ன செய்யறாரு? அந்தாதி தொடையில் அமைந்த ஒரு பாடலாக இருக்கு. அப்ப இந்த பாடலில் அடிதோறும் உள்ள இறுதி சீர் வரும்படி முதல் சீராக அமைந்துள்ளது. இந்த பாடல்ல இருக்க அடிதோறும் உள்ள இறுதி சீர் என்ன செஞ்சிருக்கு? வரும் சீரோட முதல் சீராக அமைவது இலங்கு அழகினை காண்கிறோம். இத்தகைய அந்தாதி அமைப்பு புறநானூற்றில் வேறு சில பாடல்களும் ஆங்காங்கே மிளர்கின்றன. இது மாதிரியே புறநானூற்றுல வேற பாடல்கள்ல என்ன செஞ்சிருக்காங்க? இந்த அந்தாதி தொடை பற்றி பாடல்கள் இயற்றப்பட்டிருக்கு அப்படின்ற கருத்தை சொல்றாரு. இது மாதிரி பிறிதொரு புறப்பொருள் நூலான 10 சேரவேந்த மாண்பினை விளக்கும் செய்யுளும் கோவையும் ஆகும். கோவையிலையும் 10 அந்தாதி செய்யுள்ளையும் இது மாதிரி வேறு சில அந்தாதி பாடல்கள் இருக்கு அப்படின்ற செய்தியும் நமக்கு சொல்றாங்க. அப்ப அந்தாதியால் பாடப்பட்ட நூல்கள் இதெல்லாம் எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காரு. புறநானூற சொன்னாரு, 10 சொல்லியிருக்காரு. சரிங்களா? கோவை அப்படின்ற நூல்ல இருந்தெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப 4ஆம் பத்தினை பாடிய காப்பியாற்று காப்பினார் என்னும் செந்தமிழ் நல்லூர் அப்பத்தில் அமைந்த அனைத்து பாடல்களை அந்தாதி யாப்பினவாகவே அழகு நலம் பெற அமைத்துள்ளார். 4ஆம் பத்து அப்ப அந்தாதியில் பாடப்பட்ட நூல் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இதிலெல்லாம் அந்தாதி புறநானூறு பார்த்தோம். ஓகேங்களா? புறநானூறுல பாடியிருக்காரு. அதே மாதிரி புறநானூறுல சொல்லியிருக்காரு.
வேற எந்த நூல்லாம் சொல்லியிருக்காருன்னு சொன்னோம்? கோவை அப்படின்ற நூல்லெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற செய்தியை பார்த்தோம். இதை தொடர்ந்து ஓகேங்களா, அந்தத்தை ஆதியாக வைத்து பாடுவது அந்தாதி. அந்தாதிக்கு சொற்றொடர் நிலை என்ற பெயரும் உண்டு. பிற மொழியில் இல்லாத அமைப்பு அந்தாதி. முதல் அந்தாதி நூல்னா அற்புத திருவந்தாதி அப்படின்றதெல்லாம் பாடணும். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு பத்தும் ஒவ்வொரு சந்ததியில் பாடுவது பதிற்று பத்து அந்தாதி. அப்படியே அந்தாதியை தனித்தனியாக வகைப்படுத்துகிறாங்க. அப்படி வகைப்படுத்துகிறப்ப 4ஆம் பத்து பதிற்று பத்தில் இருக்க 4ஆம் பத்து பாடிய காப்பியற்று காப்பினர் எனும் செந்தமிழ் நல்லூர் அப்பத்தில் இருக்க அமைந்த அனைத்து பாடலையும் என்ன பண்ணியிருக்காரு? அந்தாதி அமைப்பில் தான் பாடியிருக்காரு. அப்போ பதிற்று பத்தில் இருக்க 4ஆம் பத்து அந்தாதி தொகையில் பாடப்பட்ட ஒரு நூலாகும். இது முக்கியமான வினா பகுதி. சரிங்களா? அடுத்து ஐங்குறுநூறு, சிறுபானாற்றுப்படை, நற்றிணை முதலிய நூல்களிலும் அந்தாதி யாப்பில் அமைந்த பாடல்கள் பலவற்றை காணலாம். இது பதிற்று பத்தில் 4ஆம் பத்து முழுவதும் அந்தாதி தொடையில் பாடப்பட்டிருக்கு. அதைத் தொடர்ந்து ஐங்குறுநூறு, சிறுபானாற்றுப்படை, நற்றிணை போன்ற நூல்களையும் அந்தாதி யாப்பில் அமைந்த பாடல்கள் பலவற்றை நம்மளால் காண முடியுது அப்படின்ற செய்தியும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இங்கனம் சங்க இலக்கியங்கள் பல்வேறு இடங்களில் அந்தாதி இலக்கியத்தின் கூறுகள் ஆங்காங்கே விரவி உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. சங்க இலக்கியங்கள் மட்டுமின்றி சங்கம் மருவிய காலத்தில் எழுந்தனாக கருதப்படும் இரட்டை காப்பியங்களில் கூட ஒன்றான சிலப்பதிகாரம். இரட்டை காப்பியம் என்ன? சிலப்பதிகாரம், மணிமேகலை. அதில் ஒன்றான சிலப்பதிகாரத்தில் கூட காணல்வாரி பாடல்கள் பலவற்றுள் அந்தாதி என்னும் இலக்கியம் பாடப்பட்டு சாயல் போக்கினை காணலாம். அப்போ காப்பிய இலக்கம் 50 காப்பியம் சொல்லக்கூடிய அதில் இரட்டை காப்பியம்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை. இதில் காணல் வரி பாடலை எந்த தொடையில் பாடியிருக்காங்க? அந்தாதி தொடையில் பாடியிருக்காங்களாம். சரியா? சங்க இலக்கியத்தில் மட்டும் இல்லை, காப்பியங்களிலும் சங்கம் மருவிய காலத்தில் தோன்றிய காப்பிய நூலிலும் என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்கு? இந்த காணல் வரி பாடல்ல அந்தாதி தொடை பாடப்பட்டிருக்கு அப்படின்ற குறிப்பும் இங்கே நம்மளால அறிந்து கொள்ள முடியுது. அதை தான் சான்றாக என்ன சொல்றாங்க? கையெழுதி, வில்லெழுதி, காரெழுதி, காமன், செயலெழுதி, தீர்த்த முகத்திங்களோ காணீர், திங்களோ காணீர் தமிழ் வாழ்நர் சீர்கோ அங்கனர் வானத்து அறவஞ்சி வாழ்வதுவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க பாருங்க, திங்களே காணீர் பாட்டோட 2ஆம் அடியோட இறுதி சீர் திங்களே காணீர்னு முடிஞ்சிருக்கு. அதே அடுத்த பாடலின் தொடக்கமாக திங்களே காணீர் அப்படின்னு தொடங்கப்பட்டிருக்கு. அப்ப இதுதான் அந்தாதி தடையில் அமைந்த பாடலுக்கு எடுத்துக்காட்டு. அப்ப இப்பாடலில் என்ன சொல்றாங்க? இப்பாடலில் உள்ள 2ஆம் அடியில் இறுதியில் அந்தமாக வாழும் சீர்கள் 3ஆம் அடியின் அடுத்த சீர்களாக அடுத்தமைந்துள்ள அழகினை காணலாம். இதுதான் அந்தாதி செயலுக்கான எடுத்துக்காட்டு. ஒரே நிமிஷம் மன்னிக்கவும். சரிங்களா? அந்தாதி செயலுக்கான ஒரு எடுத்துக்காட்டா இதை சொல்லலாம். ஸ்லைடு மாறிடுச்சு, ஒரே நிமிஷம். ஓகே, தவறுக்கு மன்னிக்கவும். ஓகே, அப்போ அந்தாதி இலக்கிய கூறுகள் அனைத்தும் முழுமையான வளர்ச்சி பெற்று கிபி 5ஆம் நூற்றாண்டில் தனி ஒரு வகை சிற்றிலக்கியமாக உருப்பெற்ற பின்னர் கூட அந்தாதி இலக்கியங்கள் பல உள்ளன. சரிங்களா? அந்தாதி இலக்கியம் அப்படின்னு தனி சிற்றிலக்கியமாக உருப்பெற்ற பின்னரும் அது தனி வகை அந்தாதி இலக்கிய தனி வகையில் நிறைய அந்தாதி வகை பெற்று இயற்றப்பட்டதா சொல்கிறாங்க. சரிங்களா? அப்ப அந்தாதி இலக்கியத்தினை தோற்றுவித்த காரைக்கால் அம்மையார் காலத்திற்கு சற்று முன்னோ பின்னோ வாழ்ந்தவராக கருதப்படும் திருமூல நாயனார் தாம் பாடிய திருமந்திரத்தில் பல பாடல்களை அந்தாதியில் அமைத்து பாடல. அந்தாதி அப்படின்ற சிற்றிலக்கியம் தான் சில சிற்றிலக்கியத்திலே ரொம்ப எண்ணிக்கை அளவால் உயர்வு பெற்றிருக்கு, உயர்ந்த நிலையில் இருக்கு. எண்ணிக்கை அளவில் எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்? 238
பாடல் இருக்கா அப்படின்னு வியந்தோமே. அதற்கு காரணம் என்ன? நிறைய சங்க இலக்கியத்துல இருக்கு, காப்பியத்துல இருக்கு, அதே மாதிரி பக்தி இலக்கியத்துல இருக்கு. அப்ப காரைக்கால் அம்மையார் காலத்திற்கு சற்றுக்கு முன்னோ பின்னோ வாழ்ந்தவராக கருதப்படும் திருமூல நாயனாருடைய திருமந்திரத்துல கூட என்ன இருக்கா? இந்த அந்தாதி அமைந்து அந்தாதியில் இருக்கக்கூடிய பாடல் அமைப்பு இருக்கு. அப்ப ஏன் இவ்வளவு சிறப்பு பெற்ற ஒரு நூலாக பேசப்படுது அப்படின்றதுக்கு இது நல்ல சான்றாக சொல்லப்படுது. அப்ப நான்காம் தந்திரம் முழுமையும் அந்தாதி ஆப்பினில் அமைந்துள்ளது அறியத்தக்கது. அப்ப பதிற்று பத்துல 4ஆம் பத்து எப்படி அந்தாதியில் அமைந்ததோ அதே மாதிரி இதுல 4ஆம் தந்திரம் முழுவதும் அந்தாதி அமைப்பில் 2-4 எளிமையா நினைவு வச்சுக்கலாம். அப்ப அம்மையாருக்கு பின்னர் வாழ்ந்த அப்பரின் சமகாலத்திலான சிறுஞான சம்பந்தர் பிள்ளையார்தம் பாடிய தேவாரத்தில் கூட ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிக்கும் உவட்டாமல் இனிக்கும் அப்படின்ற பாடல்ல கூட என்ன சொல்றாங்க? இந்த அந்தாதி சுவை அமைய பெற்றிருக்கு அப்படின்றத இங்கே சொல்றாங்க. சரிங்களா? அம்மையாருக்கு பின் வாழ்ந்த அப்பரின் சமகாலத்தரான அப்பரோட சமகாலத்தவர் யாருன்னு வினா கேட்கலாம். அம்மையாருக்கு பின் வாழ்ந்தவர் யாருன்னு கேட்கலாம். திரு ஞான சம்பந்தரை தான் சொல்றாங்க. சம்பந்த பிள்ளையார் தான் சொல்றாங்க. இவர் பாடியது தேவாரம். இதுல ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இருக்கும் தேன் கலந்த வாசகம் தந்த மணிவாசகர் தாம் பாடிய திருவாசகத்திலும் இவ்வந்தாதி யாப்பினை பயன்படுத்தி பல பாடல்கள் பாடியுள்ளார் அப்படின்றதும் சொல்றாங்க. சரிங்களா? தேன் கலந்து வாசகம் தந்த மாணிக்க வாசகர் பாடிய திருவாசகத்திலும் கூட என்ன செயலமைப்பு இருக்கா? யாப்பினை பயன்படுத்தி பல பாடல்கள் இருக்கு அப்படின்ற செய்தியை நம்மளால அறிந்து கொள்ள முடியுது. அப்ப அந்தாதி என்ற இலக்கியம் தனி சிற்றிலக்கியமாக உருப்பெற்ற பின்னர் அந்தாதியின் இலக்கிய போக்கு பலரை கவர்ந்து இழுக்கின்றது என்ற உண்மையை நம்மளால் அறிய முடியுது. அப்ப எப்படி 238 அந்தாதி இலக்கியங்கள் தோன்றப்பட்டது அப்படின்றதுக்கான சான்று இங்கே நம்ம பார்த்தோம். எத்தனை பேர்த்த ஒரு கவர்ந்திருக்கு அந்தாதி பாடல்கள், எத்தனை பேருக்கு இனிமையாக வளர்க்க பெற்றிருக்கு அப்படின்ற செய்தியை நம்மளால பார்க்க முடியுது. அப்ப அந்தாதின்ற ஒரு தனி சிற்றிலக்கியமாக உருவாக்கிய பெருமை காரைக்கால் அம்மையாருக்கு உண்டு. இவையே அம்மையே என இறைவனால் அன்போடு விளிக்கப்பட்ட பெருமையோடு. ஓகேங்களா? இறைவனால் அம்மையே என்று அன்போடு அழைக்கப்பெற்றவர் யாரு அப்படின்னா அந்த காரைக்கால் அம்மை. இதுவும் வினா பகுதி தான். சரிங்களா? அந்தாதி என்ற ஒரு தனி சிற்றிலக்கியம் உருவாக பெருமைக்கானவர் காரணமானவர்னா காரைக்கால் அம்மையார். இந்த காரைக்கால் அம்மையார் இறைவனால் அம்மையே என்று அழைக்கப்பெற்றவர். இறைவனே அம்மா என்று அழைத்த ஒரு பெண்மணி யாருன்னா இந்த காரைக்கால் அம்மையார் தான். இதெல்லாம் வினா பகுதி. சரிங்களா? ஓகே. அப்ப தொல்காப்பியர் காலத்தில் வித்திட்டு சங்க காலங்களில் தழைத்து செழிந்து அந்தாதி அமைப்பு 5ஆம் நூற்றாண்டில் தனி ஒரு சிற்றிலக்கியமாகவும் முழுமை பெற்று கனிந்தது. தொல்காப்பியர் காலத்தில் வித்திடப்பெற்று சங்க இலக்கியங்களில் தழைத்து செழிந்த அந்தாதி அமைப்பு 5ஆம் நூற்றாண்டில் தனி ஒரு சிற்றிலக்கியமும் முழுமை பெற்று கனிந்தது அப்படின்னு சொல்றாங்க. தொற்காலத்துல வித்தா வந்துச்சு, சங்க காலத்துல அந்த வித்து தளைஞ்சிருச்சு. அப்புறம் அந்தாதி அமைப்பு 5ஆம் நூற்றாண்டில் தனி ஒரு சிற்றிலக்கியமாக வளர்ச்சி பெற்ற காலம் என்ன காலம்? 5ஆம் நூற்றாண்டுல சொல்றாங்க. ஓகேங்களா? வித்து பெற்றது தொல்காப்பியர் காலத்துல, தழைத்தது சங்க இலக்கியத்துல, தனி சிற்றிலக்கியமாக தோன்றியது 5ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றாங்க. அப்ப அருபான் மும்மை நாயன்மார்களுள் சேரமான் பெருமாள் நாயனாரால் உலா இலக்கியம் தோற்றுவிக்கப்பட்டது போன்று பிறிதொரு நாயன்மாரான காரைக்கால் அம்மையார் அந்தாதி இலக்கியம் தோற்றுவிக்கப்பட்டது. உலா இலக்கியம் எப்படி தோன்றுவிக்கப்பட்டது அப்படின்ற கருத்து சொல்லி அருபான் மும்மை நாயன்மார்களுள் சேர பெருமாள் நாயனாரால் உலா அப்படின்ற இலக்கியம் தோற்றுவிக்கப்பட்டது. அது போன்றே பிரிப்போல் ஒரு நாயன்மார் யாரு? இந்த காரைக்கால் நாயன்மார். இந்த காரைக்கால் நாயன்மாரோட உதவினால இந்த அந்தாதி அப்படின்ற இலக்கியம் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்ற கருத்தை சொல்றாங்க. இவ்வாறு தோற்றுவிக்கப்பட்ட முதல் அந்தாதி இலக்கியம்
முதல் அந்தாதி இலக்கியம் காரைக்கால் அம்மையார் பாடிய அற்புத திருவந்தாதி என்னும் நூலை அந்தாதி நூலே என்று காலத்தால் முந்தியது. இதுவே முதல் அந்தாதி சிற்றிலக்கியம். அற்புத திருவந்தாதி எனும் பெரியதானாகி இம்முதல் அந்தாதி இலக்கியம் சொற்சுவையும் பொற்சுவையும் நிரம்பி அன்றும் என்றும் நின்றளர்ந்த தேன் பிளிற்று நீர்மையானது. சரிங்களா, அனைவராலும் போற்றக்கூடிய ஒரு சிற்றிலக்கியமா எது இருக்குதுன்னா இந்த அற்புத திருவந்தாதி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, காரைக்கால் அம்மையரால் தோற்று வைக்கப்பட்ட முதல் திருவந்தாதி இந்த அற்புத திருவந்தாதி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு செய்தியும் சொல்லலாம். இந்த அந்தாதி பாடுவதில் வல்லவர் யாருன்னா ஒட்டக்கூத்தரை சொல்றாங்க. சரிங்களா, இந்த ஒட்டக்கூத்தர் அந்தாதி அப்படின்றது தற்சமயம் கிடைக்கப்பெறவில்லைனாலும் இது முழுமையாக சிறப்பு பெற்ற ஒரு அந்தாதியாக இருக்கு. ஓகேங்களா, அந்தத்தை ஆதியாக வைத்து, சரிங்களா, இதுவே முதல் திருவந்தாதியா இருக்கு. சரிங்களா, அப்ப இந்நூல் பிறந்து எனத் தொடங்கி பிறந்து என்று முடிகிறது. காப்புச் செயலை சேர்த்து 101 திருப்பாடல்கள் தன்னகத்தே பெற்று விளங்குகிறது. அற்புத திருவந்தை காரைக்கால் அம்மையரால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த அற்புத திருவந்தாதி பிறந்து என்று தொடங்கி பிறந்து என்று முடிகிறது. காப்புச் செயலோடை சேர்த்து 101 பாடல்கள் தன்னகத்தே கொண்டுள்ளது. எது? அற்புத திருவந்தாதி. இந்த அற்புத திருவந்தாதியோட ஆசிரியர் யாரு? காரைக்கால் அம்மையார். சரியா, அடுத்து உற்பவி தெழுந்த நாணதொரு உரிமையின் உமையோன் தன்னை அற்புத திருவந்தாதி அப்பொழுதே அருளிய செய்வார் அப்படின்ற இந்த பாடல் வழி விளக்குறாங்க. அவி தெளிந்த நாணதொரு ஒருமையின் உமையான் தன்னை அற்புத திருவந்தாதி அப்பொழுது அருளிய செய்வார் அப்படின்ற இந்த கருத்தை இங்கே சொல்றாங்க. சரியா, அப்ப காரைக்கால் அம்மையாருக்கு பின்னர் சேரமான் பெருமாள் நாயனார், கபிலதேவ நாயனார், வருணதேவ நாயனார், பட்டினத்து பிள்ளையார், நம்பியாண்டார் நம்பி முதலான அருளோழர்கள் அந்தாதி இலக்கிய பயிரை மேலும் வளர்த்தார்கள். அந்தாதி அப்படின்ற இலக்கிய பயிரை காரைக்கால் அம்மையாருக்கு அடுத்து சேரமான் பெருமாள் வந்தாரு, கபிலதேவ நாயனார் வந்தாரு, வருணதேவ நாயனார் வந்தாரு, பட்டினத்து பிள்ளையார் வந்தாரு, நம்பியாண்டார் நம்பி வந்தாரு. இவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க? அந்தாதி இலக்கியத்தை அந்த அந்தாதி அப்படின்ற பயிரை மேலும் மேலும் வளர்ச்சி பெற உதவியா இருந்தாங்க. சரிங்களா, இவ்வருளாளர்கள் பாடிய அந்தாதி நூல்கள் அனைத்தும் முதல் அந்தாதி நூலான அற்புத திருவந்தாதியை போன்று 11ஆம் திருமுறையில் சேர்க்கப்பட்டுள்ளது. சரிங்களா, இவர்கள் பாடிய எல்லாமே எங்க சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்தாதி நூலான அற்புத திருவந்தாதியை போன்று 11ஆம் திருமுறையில் சேர்க்கப்பட்டுள்ளன. ஓகேங்களா, 11ஆம் திருமுறையில் சேர்க்கப்பட்டுள்ளன அப்படின்ற செய்தியும் வினாக்குரிய பகுதி. அப்போ 11ஆம் திருமுறை பாடிய புலவர்கள் யார் அப்படின்னு கேட்பாங்க. யார் 11ஆம் திருமுறையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சேரன் பெருமாள் நாயனார், கபிலதேவ நாயனார், வருணதேவ நாயனார், பட்டினத்து பிள்ளையார், நம்பியாண்டார் நம்பி அப்படின்றவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த அந்தாதின்ற பெயரை வளர்த்தாங்க. இவ்வருளார்கள் பாடிய எல்லா அந்தாதி நூலையும் ஒன்னாக்கி முதல் அந்தாதி நூலான அற்புத திருவந்தாதி போன்றே 11ஆம் திருமுறையில் சேர்க்கப்பட்டது அப்படின்றது குறிப்பிடத்தக்க செய்தி. அப்ப அந்தாதி இலக்கியத்தில் காலத்தால் முந்திய அற்புத திருவந்தாதி இயற்றிய காரைக்கால் அம்மையார் கிபி 5ஆம் நூற்றாண்டினர் என்பதும் பலருக்கு ஒப்ப முடிந்த ஒரு கருத்தாக இருக்கு. சரிங்களா, அப்ப 11ஆம் திருமுறையில் உள்ள சிவபெருமானின் திருவந்தாதி பாடிய கபிலதேவ நாயனார், பரணதேவ நாயனார் ஆகியோர் சங்க புலவர்களாக கபிலர் என்றும் பரணர் என்றும், சரிங்களா, இந்த கபிலதேவ நாயனாரை கபிலர் என்றும் பரணதேவ நாயனாரை பரணர், அதாவது
கபிலதேவ நாயனர் பரணதேவ நாயர்னு சொல்றாங்க. கபிலதேவ நாயனரை கபிலர் என்றும் பரணதேவ நாயரை பரணர் என்றும் மாறுபாடு கொண்டு அந்தாதி இலக்கியம் தோன்றிய காலம் சங்க காலம். கிபி 2ஆம் நூற்றாண்டு அப்படின்னா 5ஆம் நூற்றாண்டு இல்லை, அது 2ஆம் நூற்றாண்டு அப்படின்றும் ஒரு சிலர் கருத்து சொல்லப்படுறாங்க. சரிங்களா? அப்ப சங்க புலவர்களான கபிலர் இல்லர் என்றும் பரணிரர் என்றும் இக்கபிலதேவ நாயனாரும் பரணதேவ நாயரும் முற்றிலும் வேறுபட்டவர்கள் ஆதலால் இக்கருத்து பொருந்தாது. சரிங்களா? கபிலத்தேவர் வர்ணத்தேவர் அப்படின்னு நீங்க சொல்றது அது சங்க காலத்துல பாடினவங்களா இருக்கலாம். ஆனா இவர் வேற அவர் வேற அப்படின்ற இந்த கருத்து இதுக்கு பொருந்தாது அப்படின்ற செய்தியும் இங்கே சொல்றாங்க. அப்ப சங்க இலக்கியங்களில் அந்தாதி என்னும் இலக்கியத்தின் கூறுகளை தான் காண்கிறோமே அன்றி முழுமையான அந்தாதி சிற்றிலக்கியம் சங்க காலத்தில் இல்லை என்பது உளம் கொழுந்தது ஆகும் அப்படின்ற கருத்தையும் இங்கே முன்வைக்கிறாங்க. சரிங்களா? அப்ப இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? அந்தாதி அப்படின்ற சிற்றிலக்கியம்னா என்ன, அந்த அந்தாதி சிற்றிலக்கியம் எங்கெல்லாம் சிற்றிலக்கியம் வந்து தனி சிற்றிலக்கியம் தோன்றதுக்கு முன்னாடி வேற எந்த இலக்கியத்தெல்லாம் சான்றாக பாடப்பட்டிருக்கு அப்படின்ற செய்தியை பார்த்தோம். அவ்வாறு சிறப்பு பெற்ற அந்த அந்தாதி இலக்கியத்துக்குடைய இலக்கிய கூறு என்னன்னு பார்த்தோம். அவ்வாறு தோன்றப்பட்ட இலக்கிய கூறுல வளர்ச்சி பெற்ற அந்தாதி நூல்கள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்ற செய்தியை பார்த்தோம். அப்படி உருவாக்கப்பட்ட முதல் திருவந்தாதி அற்புத திருவந்தாதி பத்தி பார்த்தோம். சரிங்களா? இன்றைய வகுப்புல இதை தான் பார்த்தோம். சரிங்களா? அப்ப இதை தொடர்ந்து அந்தாதி சொற்றொடர் நிலை என்ற பெயரும் பிறமொழியில் இல்லாத அமைப்பு அந்தாதி, முதல் அந்தாதி அற்புத திருவந்தாதி, அந்தாதி பாடுவதில் வல்லவர் ஒட்டக்கூத்தர் அப்படின்னு. அப்போ வந்த எழுத்துக்கள் பொருள் பெயர்படாமல் மீண்டும் மீண்டும் வரக்கூடிய அந்தாதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேங்களா? அந்த பாடல் அமைப்பை வைத்து அந்தாதியில வேறு வகை சொல்றாங்க. அப்போ காரைக்கால் அம்மையார் பாடியது அற்புத திருவந்தாதி, திரு மயிலிசை ஆழ்வார் பாடியது திருவந்தாதி, சேரன் பெருமாள் நாயனார் பாடியது பொன்வந்தாதி, நம்பியாண்டார் நம்பி பாடினது திருத்தொண்டர் திருவந்தாதி, கம்பர் பாடியது சடகோபர் அந்தாதி, பிள்ளை பெருமாள் ஐயர் பாடியது திருவரங்க அந்தாதி, பட்டர் பாடியது அபிராமி அந்தாதி, இராசை கவிஞர் பாடியது திருக்குறள் அந்தாதி, உதடு ஒட்டாமல் பாடுவது நீரோட்டகம், நீரோட்டக அந்தாதியை சேர்த்து நீரோட்டக அந்தாதி அப்படின்னு அந்தாதி பல வகையில் பாடப்பட்ட ஒரு நூலாக இருக்கு. ஓகேங்களா? இன்றைய வகுப்புல நம்ம அந்தாதினா என்ன, அதுல இலக்கிய கூறு என்ன அப்படின்ற செய்தியெல்லாம் பார்த்தோம். சரிங்களா? அடுத்த காணொளியில இந்த அந்தாதி பாடல்களை நிறைய வகைப்படுத்தி இருக்காங்க. சரிங்களா? அந்த அந்தாதிக்குன்னு ஒரு இலக்கண பிரிவு சொல்லியிருக்காங்க. அதை அடுத்த காணொளியில் பார்ப்போம். இன்னைக்கு இதற்கான பயிற்சி வினாக்குள்ள போகலாம். என்ன பயிற்சி வினா அப்படின்னா, அந்தாதி சிற்றிலக்கியம் காரைக்கால் அம்மையாரால் தனி ஒரு சிற்றிலக்கியமாக வளர்ச்சி பெற்ற காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. கிபி 5ஆம் நூற்றாண்டுல தான் காரைக்கால் அம்மையால் தனி சிற்றிலக்கியமாக வளர்ச்சி பெற்றது. பயிற்சி வினா 2, அந்தாதி பாட வல்லவர் யார், பாடிய நூல் எது? இப்பதான் பார்த்தோம். அந்தாதி முதல் அந்தாதி அப்படின்னா காரைக்கால் அம்மையார் பாடிய அற்புத திருவந்தாதி. அந்தாதி பாடுவதில் வல்லவர் யாருன்னா ஒட்டக்கூத்தர். அதுல அவர் பாடிய நூலோட பேர் என்ன? ஒட்டக்கூத்தர் அந்தாதி தான். அது இப்ப கிடைக்கவில்லை. சரிங்களா? ஒட்டக்கூத்தர் பாடிய ஒட்டக்கூத்தர் அந்தாதி தான் நூல்களிலே அதாவது பாடுவதிலே வல்லவர். அவர் பாடிய அந்தாதி பேர் அது. சரிங்களா? பயிற்சி வினா 3, அந்தாதி இலக்கிய கூறு பெற்ற சங்கம் மருவிய இலக்கிய சான்று. சங்கம் மருவிய காலத்துல ஒரு சான்று சொல்லியிருக்காங்க. அந்தாதி பாடல் இதுலயே இருக்கு. தனி சிற்றிலக்கியமா தோன்றதுக்கு முன்னாடியே சங்க இலக்கியத்துல நிறைய சான்றுகள் இருக்குன்னு சொன்னாங்க. அப்படி சங்கம் மருவிய காலத்தில் தோன்றிய இரட்டை காப்பியமான சிலப்பதிகாரத்துலதான் அதற்கான சான்று இருக்கு அப்படின்ற, அதுலயும் அந்தாதி பாடல் இருக்கு அப்படின்ற கருத்தை சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பயிற்சி வினா 4. பயிற்சி வினா 4, முதல் அந்தாதி நூலான அற்புத திருவந்தாதியை போன்று எத்தனையாவது திருமுறையில் சேர்க்கப்பட்டுள்ளது? இந்த அற்புத திருவந்தாதி மாதிரியே மற்ற நாயனர்கள் பாடிய பாடல்களை திருமுறையில சேர்த்திருக்காங்க. அது எத்தனாவது திருமுறை அப்படின்னா 11ஆம் திருமுறையில தான் சேர்த்திருக்காங்க. 11ஆம் திருமுறையில தான் மற்ற அந்தாதி பாடல்களை இணைத்துள்ளார்கள். அடுத்து பயிற்சி வினா 5, முதல் திருவந்தாதி நூல் காப்பு செயலுடன் எத்தனை திருப்பாடல்கள் உடையது? 101 பாடல் இருக்கு. ஓகேங்களா? காப்பு செயலோட எத்தனை பாடல்கள் கொண்டது?
101 பாடல்கள் கொண்டது இந்த முதல் திருவந்தாதி. முதல் திருவந்தாதி. ஓகேவா? அப்ப நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அடுத்த காணொளியில் இந்த சிற்றிலக்கியம் அழகு 6 சிற்றிலக்கியம் பகுதி 26ல் குறவஞ்சி பற்றி இன்னும் மேலும் குறிப்பிட்ட செய்திகள் இருக்கு. அந்த செய்தியை அடுத்த காணொளியில் பார்ப்போம். இப்பவுமே நிறைவு பகுதியில் ஒரு நற்சிந்தனையோடு முடிப்பது வழக்கம். இன்றைய நற்சிந்தனை, நல்ல விதை விதைத்தால்தான் செடி நன்றாக வளர்ந்து நல்ல பலனை தரும். இந்த விதைன்னு சொன்னாவே நம்ம அந்த அந்தாதியை பார்த்தோம். சரிங்களா? ஒரு வித்தாக தொல்காப்பியத்து காலத்துல வித்தாக வந்து சங்க காலத்துல செடியாக மலர்ந்து பல அரசர்கள் பல நாயன்மார்கள் பல அறிஞர்களாக வளர்ச்சி பெற்று 238 சிற்றிலக்கியமாக அந்தாதி இலக்கியம் பெயர் பெற்றிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். 238 அந்தாதி பாடல் எண்ணிக்கை அளவு 8 எழுதுன்னு பார்த்தோம். அப்போ அந்தாதி அப்படின்ற ஒரு நல்ல விதை விதைச்சதுனால தான் அது 200 அப்படின்ற அளவு எட்டியிருக்கு. அப்போ எப்பயுமே நல்ல விதை விதைத்தால் செடி நன்றாக வளர்ந்து நல்ல பலனை கொடுக்கும். அதுபோல தான் நமக்குள்ள நல்ல எண்ணங்கள் இருந்துச்சுன்னா, உங்களுக்குள் இருந்தால் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும். நீங்கள் வெற்றி அடையலாம். எப்பயுமே நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓகேங்களா? நன்றி.